ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகு ரசமும் துவரம்பருப்பு துவையலும் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம காய்ச்சலாக இருக்க டைமில் இல்லை சளி இருமல் அதிகமாக இருக்க டைமில் இந்த மாதிரி நம்ம மிளகு ரசமும் துவரம்பருப்பு துவையலும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நாக்குக்கு கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும். நம்ம கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு அந்த மிளகு ரசத்தோட கலந்த சாதம் சாப்பிடும்போது நம்ம தொண்டைக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும். இந்த மாதிரி டைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். காய்ச்சல் டயத்துலையும் சளி இருமல் அதிகமாக இருக்க டயத்துலையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ துவரம்பருப்பு துவையலுக்கு கொஞ்சம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 4 மிளகாய், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது மிளகு ரசத்துக்கு மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம், மஞ்சள் தூள், இது ரசத்துக்கு சேர்க்குறதுக்காக. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வானலியில் நம்ம துவரம்பருப்பை வறுத்து எடுத்து வச்சிடலாம். வானல் சூடானதும் ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு நம்ம இந்த துவரம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். தீஞ்சு போயிடக்கூடாது, பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் போதும். இதை நம்ம இப்போ தனியாக இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே வானலியில் நம்ம எடுத்து வச்ச வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் வானலியில் தான் வறுக்கணும். பருப்பும் அப்படி தான், எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும். இந்த வரமிளகா, கருவேப்பிலை இதுவும் எண்ணெய் சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அந்த பருப்போடு சேர்த்து ஆற வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம துவையல் அரைக்க போகிறோம். துவரம்பருப்பு துவையல். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மிளகு ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வரமிளகா சேர்க்க போகிறதில்ல, மிளகு தான் சேர்க்க போகிறோம். சீரகம் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைக்கணும். இப்போ நம்ம ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதே வானொலியிலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதிலே 2 வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 வெந்தயம் ஒரு 10 வெந்தயம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்னதாக நறுக்கின வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் நம்ம இதில் கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நல்லா செவந்து வரட்டும். வரமிளகாய் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தை இந்த எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு அரைச்சி வச்சிருந்தேன் மிளகு, சீரகம் அதெல்லாம், அதையும் இதிலே போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே தான் இருக்குது. இது ஒரு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக நல்லா சூடாகிருக்கு. இதில் வந்து நான் புளியையும் கரைச்சி இதிலே சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரசம் வந்து நல்லா சூடாகட்டும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா சூடாகட்டும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. நல்லா சூடானதும் கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக ஓரத்தில் நுர கட்டி வருதுல்ல, இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம வறுத்து வச்ச துவரம் பருப்பு நல்லா ஆறி இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த துவரம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக வந்து தரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மிளகு ரசமும் துவரம்பருப்பு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.